வெல்கம் டு சௌந்தர்யா vlogs. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிருஷ்ண ஜெயந்தி நாளைக்கு. அதனால இன்னைக்கு தட்டை எப்படி பண்றதுன்னா பார்க்க போறோம். நீங்க கிருஷ்ண ஜெயந்தி சாயங்காலம் சாமி கும்பிடுவோம். தட்டை ஈஸியா எப்படி சீக்கிரமா குயிக்கா பண்றதுன்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது நான் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு காலையில கூட பண்ணிடலாம் டக்குன்னு. இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க தட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அரிசி மாவு 1 கப் சேர்த்துருக்கோம். அதே கப்பில் 2 கப் போடுறோம். 2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். இந்த கப் அளவுக்கு நான் 2 கப் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இப்போ அரிசி மாவு நம்ம 2 கப் போட்டோம்ல, அதே கப்புக்கு 1/2 கப்பு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் இந்த அரிசி மாவு நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அரிசி மாவு நம்ம 2 கப் போட்டோம்ல, அது லைட்டாக சூடு பதத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம். மாவு நல்லா வறுபட்டும், லைட்டாக ஹீட் ஆகுற அளவுக்கு. அது இப்போ கோலம் போடுற அளவுக்கு நம்ம கோலம் அப்படி போட்டோன்னா நல்லா வரும்ல கோலம் போடுறதுக்கு, அந்த அளவுக்கு வறுபடட்டும் நல்லா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பொட்டுக்கடலையை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை சல்லடை பாத்திரத்துக்கு மாற்றிட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ சலிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், இதில் இவ்வளோ டஸ்ட் வேஸ்ட் வருது. இதை இப்போ தூக்கி போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி மாவு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா தொடுற பதத்துக்கு தான் இருக்குது. நல்லா சூடாக வறுத்துருக்காங்க. இந்த மாதிரி தொடுற பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி கோலம் போட்டால் நல்லா வரும். பாருங்கள், நேராக இழுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆனால் போதும். இப்போ அரிசி மாவு நல்லா வறுத்தது, அதையும் சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா சலிச்சு எடுத்தாச்சு, கடலை மாவு அரிசி மாவெல்லாம். அடுத்து இதில் கடலைப்பருப்பு சேர்த்துருக்காங்க. கடலைப்பருப்பு நான் 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கேன். ஊற வச்சதுக்கப்புறம் அந்த கழுவி இதில் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நான் இந்த ஸ்பூன் வச்சு 2 ஸ்பூன் நல்லா ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். இப்போ நான் எள்ளு சேர்க்குறேன். அதே ஸ்பூன் வச்சு 1 ஸ்பூன் சேர்க்குறேன். கடலைப்பருப்பு எந்த ஸ்பூன் வச்சு 2 ஸ்பூன் சேர்த்தனோ அதே ஸ்பூன் வச்சு 1 ஸ்பூன் சேர்க்குறேன். உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் எங்கள் வீட்டில் கொஞ்சம் தூக்கலாக சாப்பிட்றதுனால கொஞ்சம் தூக்கலாக போட்டிருக்கேன். உங்களுக்கு கம்மியாக சாப்பிட்றவங்க கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதுலேயே 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நான் இன்றைக்கி பொடுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா குழந்தைங்கள்லாம் கருவேப்பிலை முழுசாக போட்டால் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் கருவேப்பிலை உங்கள்கிட்ட குட்டி குட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். என்கிட்ட பெரிய பெரிய நீட்ட இலையாக இருந்ததுனால நான் பொடுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். குழந்தைங்க கொடுக்குறதா இருந்தால் இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது அதுலேயே ரெட் சில்லி பவுடரு, தனி மிளகாத்தூள் நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரம் கம்மியாக தான் நாங்கள் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு கொஞ்சம் காரம் தூக்கலாக வேணும்னா நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவோங்கிறதுனால நான் 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போது இதெல்லாம் நம்ம சேர்த்தாச்சு. என்னென்ன சேர்க்கணுமோ எல்லாம் சேர்த்தாச்சு. இதெல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு வாட்டி அப்படியே பிசைஞ்சிக்கலாம் எல்லாத்தையும். இப்போ இதில் சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். சுடு தண்ணி நல்லா கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சூடாக இருக்கும்போது நம்மளால் கை வச்சு பிசைய முடியாது. அதனால இந்த மாதிரி கரண்டி வச்சு பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, சுடு தண்ணி. ஏன்னா ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ தண்ணி ஊற்றி கரண்டி வச்சு பிசைஞ்சோம். ஆனால் தண்ணி பத்தாது. அதனால கொஞ்சோண்டு சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு என்ன பண்ணால் இதை ஒரு டக்குன்னு கை வச்சு பிசைய முடியாதுல்ல சூடாக இருக்கும்போது. அதனால மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் திரும்பவும் ஆறுனதுக்கப்புறம் கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம் நல்லா. இப்போது அதுலேயே 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். நான் பட்டர் மாவு பிசையும் போதே போட்டிருக்கணும். அந்த வெந்நீர் ஊற்றி பிசையறதுக்கு முன்னாடியே பட்டர் போட்டிருக்கணும், மறந்துட்டேன். அதனால இப்போ பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கை வச்சு பிசைய முடியுது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு கொஞ்சம் இதாக பிசைவோம். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லைட்டாக
சப்பாத்தி மாவு வந்து நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி பிசைவோம், அதை விட லைட்டாக வந்து நல்லா இப்போது சப்பாத்தி மாவு பதத்துக்கே நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது பிசைஞ்சாச்சு. இப்போ ஸ்டவ்வில் எண்ணெய் வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி இந்த மாதிரி தட்டில் தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப மெல்லிசாவும் வேண்டாம், ரொம்ப தடுசாவும் இருக்க வேண்டாம். ஓரளவு மீடியமாக தட்டி எடுத்துக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் சேர்த்துக்கலாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு தட்டில் தட்ட வரல அப்படி இல்லைன்னா அப்படின்னா வந்து இந்த மாதிரி கையிலேயே நீங்கள் தட்டி சேர்த்துக்கலாம். கையில் வந்து லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி தட்டினா வந்துட்டோம். இப்போது நம்மளோட தட்டை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். உடைச்சா அவ்வளோ கிறிஸ்பியாக வருது பாருங்கள். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.